கிரைஸ்தலாம், நீங்கள் தேவனுக்காக செய்கிற எல்லாமே வீணாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் ஜெபம், உங்கள் ஊழியம், கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வசனம் இன்று உங்களுக்கான தேவனின் பதில். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் என் பிரியமான சகோதரரை, நீங்கள் உறுதியுள்ளவர்களாயும் அசையாதவர்களாயும் இருந்து கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் மிகுதியாய் இருங்கள். கர்த்தருக்குள்ளே உங்கள் பிரயாசனம் வீணாயிராதென்று அறிந்திருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஒரு விதையை விதைத்த உடனே அடுத்த நாளே மரமாக மாறாதோ, அதே போல தேவனுக்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்துக்கும் உடனே பலன் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, யாரும் பாராட்டவில்லை என்றாலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மறந்து விடலாங்க, ஆனால் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு உண்மையான ஊழியமும் அவருடைய பார்வையில் மிகவும் விலை மதிப்புடையது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. தேவன் சரியான நேரத்தில் உங்கள் உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார். இன்று இந்த வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக நான் செய்யும் எதுவும் வீணாகாது என்று உறுதியாக சொல்லுங்க. ஆமீன். God bless you all. இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you. Thank you for watching.